வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். துணை முதல்வர் உதயநிதி, திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. $2152 கோடி கல்வி நிதியை வழங்காமல் இழுத்தடிக்கிறது மத்திய அரசு. உங்க அப்பன் வீட்டு பணமாயின அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். கல்வி நிதியை மத்திய அரசு தர மறுத்தால் தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் வெடிக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மொழிப்போருக்கு தயாராகி வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சாடி தவாக தலைவர் வேல்முருகன் ஆவேசம். ஹிந்தி கற்க வேண்டும் என சொல்லும் அண்ணாமலை தமிழ் கற்க வேண்டும் என ஏன் சொல்வதில்லை என சீமான் கேள்வி. IPS படித்தால் போதாது, நன்றாக படிக்க வேண்டும் என காட்டம். கட்டாயமா இதை கத்துக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? எங்க படிக்கிறாங்கன்னு குழந்தை இருக்கு. நீ எங்க என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை? இந்தி படின்னு சொல்ற நீ, என் தமிழை படின்னு சொல்லலையே நீ. அப்புறம் தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க? பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா, சுடுகாடா வச்சிருக்கியா? என்ன கேள்வி கேட்கிறியா? அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது? இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் படிக்க ஏன் கேவலமா இருக்கு? பள்ளிக்கூடம் அல்ல, சுடுகாடா இருக்கு. சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு, கட்டி வச்சிருக்க. அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா? ஹிந்தியை கட்டாயம் படிக்க எந்த தேவையும் இல்லை. ஹிந்தி படித்தால் பசி பட்டினி தீருமா என சீமான் சரமாரி கேள்வி. இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை, வறுமை, பசி பட்டினி, வேலையின்மை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானா? இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன்? தமிழக அரசு பள்ளிகளில் 3வது மொழியை சேர்க்க வேண்டும் என பாஜக கூறுவது ஏன்? சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். விஜய் வித்யாசிரம் என்ற பெயரில் CBSE பள்ளி நடத்தி வருகிறார் என தவிக தலைவர் விஜய். திமுக MP கலாநிதி வீராசாமி நடத்தும் பள்ளியில் 2வது பயிற்சி மொழியாக ஹிந்தி உள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பெயர்ல? தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருமொழி கொள்கைதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக என்றுமே விட்டுக் கொடுக்காது எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு மொழியை திணிப்பதை தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் 30 லட்சம் பேர் மும்மொழி கற்பதாக அண்ணாமலை தெரிவித்த விவகாரம். எந்த தரவும் இல்லை என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் மறுப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படுகிறது என கூற முடியுமா?
சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன? இந்த மாநிலத்துல 2 மொழி மட்டும்தான் குழந்தைங்க படிக்கிறாங்களா? இல்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் பாருங்க, இல்ல மற்ற பள்ளிகள்ல, பிரைவேட் பள்ளிகள்ல போய் பாருங்க. பணம் அதிகமா லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிற குழந்தைங்க 3 மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். எங்களுடைய கேள்வி என்னன்னா, இருமொழி கொள்கை என்பது பணக்கார குழந்தைகளுக்கு மட்டும் அது மாறி அவர்களுக்கு வசதி இருக்கின்ற பொழுது 3வது மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் ஏன் நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள்? தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தமிழக அரசு தடுக்க தவறிய குற்றம் சாட்டி அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவரணி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம். கோவையில் சமூக வலைதளம் மூலமாக தொடர்பு கொண்டு 17 வயது சிறுமியை வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். கல்லூரி மாணவர்கள் 7 பேரை கைது செய்து உக்கடம் காவல் நிலைய போலீசார் விசாரணை. கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது எனவும் சாடல். தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட மத்திய அரசின் பங்கு தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மதுரை, திருச்சியில் புதிதாக கட்டப்பட உள்ள டைட்டில் பார்க் கட்டிடத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர். பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 9 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதையும் வழங்கினார். மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. 2024-25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளையும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை. வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திட்டம் குறித்து விவாதித்ததாக தகவல். சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பிங்க் நிற ஆட்டோ திட்டம். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்து அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளனர். தமிழக அரசின் மீது ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. தமிழ் என பேசுபவர்கள் 60 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு. வணிக வரித்துறை மூலமாக ஜனவரி 31ஆம் தேதி வரை 1.13 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது.
சென்னையில் நடந்த பணித்திறன் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி தகவல். ஆட்டோக்களுக்கான புதிய கட்டண நிர்ணயம் விரைவில் அறிவிக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தங்கச்சிமடம் மீன் இறங்குதளத்தை துறைமுகமாக தரம் உயர்த்துவது உள்ளிட்ட பணிகளுக்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. குந்துகால் மீன் இறங்குதளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தவும் நடவடிக்கை. பட்டுக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற 19 மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத திட்டம். பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளுக்கு ஏற்பாடு. டெல்லியில் கத்தார் மன்னர் ஷேக் தமீமுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதம். கத்தார் நாட்டுடன் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்தியா. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த பிரதமர் மோடி கத்தார் மன்னர் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை. தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் முறையீடு. வழக்கு நாளை விசாரிக்கப்பட உள்ள நிலையில் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் என மனுவில் குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவசரமாக தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்தது அவமானத்திற்குரியது என ராகுல் காந்தி சாடல். தேர்வுக்குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் விமர்சனம். மீண்டும் திறந்தவெளி பகுதியில் போராட்டத்தை தொடங்கிய சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள். சக ஊழியர்கள் மீதான பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. நகராட்சி ஊழியர்கள் வியாபாரிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் பதற்றம். செங்கல்பட்டு அருகே பேருந்தை ஏன் நிறுத்தவில்லை என கேட்ட பெண்ணுக்கு ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை. அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் ஆபாச பேச்சு வீடியோ வைரல். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திடீர் ஆய்வு. ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவி வருவதன் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருமண உறவை மீறி உறவு வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. பெண் உதவி ஆய்வாளருக்கு மட்டும் தண்டனை விதித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை 8 வாரங்களில் இடிக்க சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிகளை மீறியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என நீதிபதிகள் திட்டவட்டம்.
சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விட்ட நிலத்தை அரசு எடுத்துக் கொள்ளும் முன்பு நோட்டீஸ் அளிக்க அவசியமில்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 1000 விளக்கு பகுதியில் நடந்த 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் அதிரடி.